ஸோ இன்றைக்கி ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஈத்தரை நம்ம அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல, இப்போ நம்மளாம் வாழ்கிற இடத்துல வந்து ஆக்சிஜன் 20% அப்ராக்சிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரி அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது எக்ஸ்ப்ளோசிவ் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். எடுத்துக்காட்டுக்கு ஹைட்ரோ பெராக்சைடு, டைஅல்கைல் பெராக்சைடு. ஏன்னா அது வந்து ஸ்பான்டேனியஸான தொடர்ந்து ஆக்சிடேஷன் ஆகிட்டே இருக்கும் அட்மாஸ்பியர் ஆக்சிஜனால். இதை தான் ஆட்டோ ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோ ஆக்சிடேஷன் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ், தொடர்ந்து ஸ்பான்டேனியஸ் ஆக்சிடேஷன் பை அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன். ஸோ அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் மூலியமாக ஸ்பான்டேனியஸாக ஆக்சிடேஷன் நடந்தால் அதுதான் ஆட்டோ ஆக்சிடேஷன் சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு ஈத்தரை வந்து ஜென்ரலாக நம்ம ROR டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நான் ரெண்டுமே எத்தில் எடுத்திருக்கேன், CH3 CH2O. இந்த ஆர் டேஷ் பதில் மறுபடியும் எத்தில் தான் எடுக்கிறேன். எத்தில் எழுதும்போது பாருங்கள், முதல்ல இங்கே CH3 CH2 போட்டிருக்கேன், அடுத்து உல்ட்டாவாக எழுதுகிறேன் CH2 CH3 அப்படி மடித்து எழுதும்போது. இப்போ இதை வந்து அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல வைக்கும்போது என்னாகும், ஸ்லோவாக தான் நடக்கும், ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். எக்ஸஸ் ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பெராக்சைடு, 2 பெராக்சைடு, ஒன்று ஹைட்ரோ பெராக்சைடு, இன்னொன்று டைஎத்தில் பெராக்சைடு. சரி, ஹைட்ரோ பெராக்சைடுங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதுகிறேன், CH3 CH2O. இதில் ஒரு ஹைட்ரஜனை குறைக்கிறேன், CH3. அதுக்கு பதிலாக அங்கே OOH, இந்த ஹைட்ரஜனை தூக்கி இங்கே போடுறேன். ஸோ இதில் கவனிக்க வேண்டியது இதுதான் ஹைட்ரோ பெராக்சைடு. ஹைட்ரோ பெராக்சைடுனா ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம H2O2ன்னு சொல்லுவோம். இது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரோ பெராக்சைடுனா இதை சொல்லுவோம். சரிங்களா? ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டைஎத்தில் பெராக்சைடு வேறு கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த காம்பவுண்ட் அப்படியே எழுதுகிறேன், CH3 CH2O போடுற இடத்துல இன்னொரு O ஆட் பண்ணுறேன், இன்னொரு O, CH2 CH3. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது இந்த O. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஹைட்ரோ பெராக்சைடு. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா நேம் கொடுக்கணும். இதுக்கு நேம், இப்போ இங்கே ஒரு செயின் இருக்குது, இங்கே ஒரு செயின் இருக்குது, எப்படி வேணாலும் நேம் கொடுக்கலாம். இப்போ நேம் கொடுக்கணும். ஒன்றாவது இடத்துல 1 2 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒன்றாவது இடத்துல ஈத்தாக்சி இருக்குது. என்ன இருக்குது? ஈத்தாக்சி. அப்போது 1 ஈத்தாக்சி, எத்தில் 1 ஈத்தாக்சி எத்தில், ஹைட்ரோ பெராக்சைடு சரிங்களா? 1 ஈத்தாக்சி எத்தில் ஹைட்ரோ பெராக்சைடு. இல்லைன்னா நேம் இப்படி கொடுங்க, சாரி இதில் கொடுங்க, 1 2 இப்படி கொடுங்க. ஒன்றாவது இடத்துல அப்படி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்றாவது இடத்துல ஈத்தாக்சி இருக்குது, 1 ஈத்தாக்சி எத்தில் ஹைட்ரோ பெராக்சைடு கரெக்டாக இருக்கும். அடுத்தது இதுக்கு நேம் கொடுக்கும்போது டைஎத்தில் பெராக்சைடு. ரொம்ப எளிமையானதான், பட் ரெண்டுமே வந்து எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சில ரியாக்ஷன் பார்ப்போம். ஈத்தருடைய சம் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஈத்தர் வந்து இப்போ எடுத்துருக்கிறதே மாதிரி டைஎத்தில் ஈத்தரே எடுத்திருப்போம். இந்த டைஎத்தில் ஈத்தர் கூட பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு போட்டீங்க அப்படின்னா CH3 CH2 Cl, அவ்வளோதான். இதுக்கு பதிலாக குளோரின் மட்டும் என்ன செஞ்சுருக்கு, சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. 2 இருக்கிறதுனால 2 மாலிக்யூல் வரும். அதே மாதிரி அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு போட்டீங்க அப்படின்னா அதுவுமே என்ன தான் வரும், எத்தில் குளோரைடு அல்லது குளோரோ எத்திலீன், எத்தில் குளோரைடு. ஆனால் இங்கே மாதிரி 2 மாலிக்யூல் இல்லை,
இது கூட அசிட்டைல் குளோரைடும் போடுவாங்க. ஸோ அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் போடணும், அசிட்டைல் குளோரைடும் போடணும். ஸோ என்னாகும், CH3 CO OCH2 CH3. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து குளோரினுக்கு பதிலாக இது கூட அட்டாச் ஆயிடுது, குளோரினுக்கு பதிலாக இது என்ன செய்யுது, அட்டாச் ஆயிடுது. சரிங்களா? இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து குளோரினேட் பண்ணுறேன் சன்லைட்டில் வச்சு, எதை, ஈத்தரை. ஸோ மேலே ஒரு ரியாக்ஷன், கீழே ஒரு ரியாக்ஷன், சைடில் லெஃப்டில் வந்து ஈத்தரை வந்து சன்லைட்டில் குளோரினேட் பண்ணுறேன். எல்லா ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரின் சப்ஸ்டியூட் ஆகிரும். அப்போ என்ன அர்த்தம், CCl3 நெக்ஸ்ட்டு CCl2 OCCl2 CCl3. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எல்லா ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரின் வந்து என்ன செஞ்சிருது, சப்ஸ்டியூட் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அல்லது ரெடியூசிங் ஏஜென்ட்பாங்க. டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டர் கிடையாது, டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் போடுறேன். ஸோ என்ன நடக்கும், ஸோ கண்டிப்பாக ஈத்தரை டீஹைட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆல்கஹால் தான். ஸோ இது காமன் திங்கிங். ஸோ ஆல்கஹால். சரிங்களா? ஈத்தரை டீஹைட்ரேட்டிங் அல்லது ரெடியூஸ் பண்ணிங்க, ஈத்தரை ரெடியூஸ் பண்ணால் ஆல்கஹால். ஸோ எத்தில் ஆல்கஹால் கிடைக்கி, 2 சைடு இருக்கிறதுனால 2. சரிங்களா? ஏன்னா டைலூடுங்கும் போது ஹைட்ராலிசிஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், இந்த சைடு பாண்டு பிரேக் ஆகி என்ன நடக்குங்க, பாண்டு பிரேக் ஆகி HOH வச்சுக்கிடுங்க, HOH இப்படி அட்டாச் ஆகி நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ சம் ரியாக்ஷனில் ஈத்தரை பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் போடும்போது அந்த இது ஈத்தாக்சின்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லாக வெளியே போயிட்டு குளோரைடு உள்ளே வரும். அதே இது ஜிங்க் குளோரைடு போடும்போதும் எத்தில் குளோரைடு வருது, கூடவே என்ன வருது. ஸோ இதுக்கு நேம் கொடுக்கும்போது காமனாக எஸ்டர்னு சொல்லிடுங்க. இது எஸ்டர் அல்லது எத்தில் அசிட்டேட். எத்தில் அசிட்டேட் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எத்தில் அசிட்டேட், எத்தில் அசிட்டேட். எதுவுமே ஞாபகம் வரலன்னா எஸ்டர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம். லைட்டில் குளோரினேஷன் பண்ணும்போது எல்லா ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரின் சப்ஸ்டியூட் ஆகுது. அப்புறம் டைலூட் H2SO4 ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும்.